ஒருத்தருட்டு செயல் இல்லைன்னா அவருடைய வார்த்தையாக இருக்கலாம். அது உங்களை காயப்படுத்துமா இருந்தா, சில நேரம் வேதனைப்படுத்துமா இருந்தால் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். புரிஞ்சு கொள்ள முடியலைன்னா சைலன்ஸாக கடந்து போயிருங்க. ஓகே, அவரை பற்றி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மதிப்பீடு செய்யாதீங்க. நாங்கள் தீர்ப்பிடல் அல்லது மதிப்பிட செய்வோமா இருந்தால் மறுபடியும் நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம். அதனால முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒன்று சைலன்ஸாக கடந்து போங்க. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, ஏன் அவர் அப்படி செய்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து அது கஷ்டத்தை தருமா இருந்தால் ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் தாமதமாகும். அதே மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி தான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். அவரோட நீங்கள் அவருக்கான டைமை எடுத்து உங்களுடைய விஷயத்தை ரொம்ப ஹொனஸ்ட்டாக, அதாவது உங்களை நீங்கள் அவர்கிட்ட நேர்மையாக வெளிப்படுத்துங்க. இந்த விஷயம் அல்லது இந்த சொற்கள் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹொனஸ்ட்டாக வெளிப்படுத்துங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த கஷ்டம் வேதனையெல்லாம் சம்டைம்ஸ் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.